Good evening friends. நம்ம states of matter 11th standard chapter 5 வந்து பார்த்துட்டு இருந்தோம். What are the three states of matter? Solid, liquid and gas. The states of matter depend on two factors. What are the two factors? Thermal energy and intermolecular forces. இது ரெண்டுமே நம்ம போன கிளாसेसல வந்து பார்த்தோம். இப்போ இன்னைக்குள்ள கிளாஸ்ல நாம ஒரு நியூ டாபிக் gas states of matterல gaseous state. இப்போ சாலிட்க்கு வந்து நம்ம சாலிட் ஸ்டேட் +2ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம். தென் லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து சொல்யூஷன் அதுவும் +2ல செகண்ட் சாப்டர். தென் இன்னைக்கு gaseous state தேர்ட் ஸ்டேட் அது வந்து இப்போ +1ல வந்து சாப்டர் 5ல வந்து கொடுத்துருக்காங்க. Atmosphere is mixed with a mixture of gases. These gases are in the state of gaseous state. These gases are our atmosphere protects us from harmful gases or harmful rays coming from sun and other stars. So atmosphere la வந்து mixture of gases இருக்கு. இந்த mixture of gases எல்லாமே என்ன ஸ்டேட்ல இருக்கு? gaseous ஸ்டேட்ல இருக்கு. இப்போ இந்த gaseous ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர்ல லேயர்ஸ் இருக்கு. இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய இப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியர் அங்க வந்து ஓசோன் லேயர் இருக்கும். நம்ம ட்ரோபோஸ்பியர்ல வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சில லேயர்ஸ் இருக்கும். நமக்கு டிசீஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கேஸஸ் எல்லாமே சன்ல இருந்து நம்பர் ஆஃப் கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஆனா எல்லா கேஸஸும் நம்ம எர்த்தை வந்து சேரமானா சேராது. அதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ அது லேயர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா அதில் இருக்கக்கூடிய கேஸஸ் இன்னொரு கேஸஸ் கூட ரியாக்ட் பண்ணி நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த கேஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். கிளாஸஸ்ல கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் சாலிட் லிக்விட் கேஸ் பார்த்தோம். அதில் வந்து கேஸஸ் ஹேவ் நோ டெஃபினிட் ஷேப் அண்ட் வால்யூம். Second வந்து gases are highly compressible in nature. The intermolecular forces between the particles in gases is very low, and the intermolecular distance between the constant particles present in gas is also very low. And gas molecule exert pressure in all direction. Pressure வந்து எல்லா directionல அது equal spread up பண்ணும். Then gases have low density as compared to solid and liquid. Solid liquid கூட gases நம்ம கம்பேர் பண்ணும்போது gases-ஓட density வந்து குறைவா இருக்கும். அதே மாதிரி வந்து அதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் gases-க்கு வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தும் solid liquid விடையும் குறைவா இருக்கும். These are the general properties of gases. Gases-ஓட general property என்னெல்லாம் பார்த்தோம்? Gases have no definite shape and volume. Gases are highly compressible in nature. The gases exert pressure in all directions. Then the mechanical strength of gases is very low as compared to solid and liquid. And gases have low density as compared to solids and liquid. Gases ஓட behavior வந்து நாம ஒரு 4 gas laws வழியா சொல்லுவோம். So the behavior of gases can be determined by gas laws. There are 4 gas laws. One is Boyle's law, second one is Charles law, third one is Gay-Lussac's law, fourth one is Avogadro's law. These 4 gas laws can be depend on the 4 measurable properties, that is pressure, volume, temperature and the amount of the substance. The amount of the substance can be otherwise known as number of moles. So இந்த gas law வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா 4 ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். எதுலான்னா pressure, volume, temperature and number of moles. இந்த number of moles இன்னொரு வேலை என்ன சொல்லணும்னா amount of the substance. Amount of the substance சொல்றது amount of gas. First reliable properties of gas made by an Anglo-Irish scientist Robert Boyle in 1662. In 1662ல ராபர்ட் பாயில்ங்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ் லாயை வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. And number of molesல
இந்த கேஸ் லாஸ் எழுதும் போது எந்த ஒரு கேஸ் லாமே ரெண்டு எண்ணத்தை வேரியபிளா வச்சிருக்கோம், ரெண்டு எண்ணத்தை கான்ஸ்டன்டா வச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பவர் டேங்க்னா என்ன, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ நம்ம இப்போ பார்க்க போறது வந்து பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா எதை எடுத்துப்பாருன்னா இந்த ப்ரெஷரையும் வால்யூமையும் எடுத்திருப்பாரு. தட் மீன்ஸ் இது ரெண்டுமே வேரியபிள், இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லியிருப்பாரு. டெம்பரேச்சரையும் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் கான்ஸ்டண்டா வச்சுட்டு இது ரெண்டையுமே வேரியபிளா எடுத்து இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அவர் சொல்லியிருப்பாரு. தட் மீன்ஸ் the pressure is inversely proportional to volume of the gas. எந்த ஒரு லா நம்ம எழுதும் போதும் ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன், நெக்ஸ்ட் அதோட டெரிவேஷன் இல்லைன்னா அதோட ஃபார்முலா, அதுக்கப்புறம் கிராஃப், அப்புறம் அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸும் அதோட கன்க்ளூஷனை நாம் எழுதுவோம். இப்போ ஒரு கொஸ்டினாக கேட்கலாம், இந்த பாயில்ஸ்லாம் எல்லாம் நமக்கு பெரும்பாலும் ஸ்டேட்மெண்ட்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இப்போ 11th பேசிஸ் போர்டு எக்ஸாம் பேசிஸில் வந்து 2 மார்க்குக்கு கேட்கலாம். அக்கார்டிங் டு பாயில் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ப்ரெஷர் ஆஃப் எ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் த கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் ஆஃப் த கேஸ். இப்போ அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும், அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் the pressure of the fixed amount of the gas is inversely proportional to volume of the gas is known as Boyle's law. நம்ம inversely சொல்றனால 1/v, directly proportional அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த v வந்து டைரக்டாவே எழுதணும். pressure is directly proportional to volume அப்படின்னு சொன்னோம்னா P is directly proportional to volume இப்படின்னு எழுதும். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்லணும்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வர்ஸ்லின்னு வரும்போது ப்ரெஷர் கூடுனா வால்யூம் குறையும், வால்யூம் கூடுனா ப்ரெஷர் குறையும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கொடுக்கும்போது ஒன்று குறைஞ்சதுன்னா ஒன்று கூடும், அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம எடுக்கணும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், தட் இஸ் P equal to K1 into 1/V. P equal to K1 into 1/V. This K1 is proportionality constant. K1 இங்கிறது proportionality constant சொல்லலாம். The value of K1 depends on the amount of the gas, temperature of the gas, and the unit of pressure and volume expressed. இப்போ இந்த K1 இங்கிறது amount of gas, volume, temperature of the gas, அதுக்கப்புறமா ப்ரெஷரையும் வால்யூமையும் நம்ம எந்த யூனிட்டால எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோமோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இந்த K1 வேல்யூ இருக்கும். K1 இங்கிறது proportionality constant. And rearranging this equation, PV equal to K1. இந்த V வந்து left hand side எடுத்தோம்னா PV equal to K1. equationல இருந்து என்ன சொல்றோம்னா at constant temperature the product of pressure and volume of a fixed amount of a gas is constant. That means temperature constant ஆ இருக்கும்போது ப்ரெஷரோடையும் வால்யூத்தோடையும் ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். எப்போ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் த கேஸோட அமௌண்ட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும், டெம்பரேச்சரும் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது இந்த ப்ரெஷரும் வால்யூமோடையும் ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ PV ஈக்குவல் டு K1. ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்கிறோம், அந்த க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ளாடி கேஸஸ் இருக்கும். வேக்யூம் ஸ்பேஸில் வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கிறது கேஸ். இப்போ இந்த கேஸோட ப்ரெஷரும் வால்யூத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் P1 and V1. Then we expand the pressure of the container. That time its pressure and volume is P2 and V2. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டெய்னரை எடுக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து கான்ஸ்டன்ட். அந்த கண்டெய்னரை வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னராக எடுக்கிறோம், அப்போ அதில் இருக்கக்கூடிய கேஸ் அமௌண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் அது வந்து கான்ஸ்டன்ட். இப்போ அதில் இருக்கக்கூடிய கேஸோட ப்ரெஷர் வந்து P1 எடுக்கிறோம், வால்யூம் வந்து V1. திருப்பி நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய கேஸை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிஞ்ச் கொடுத்து அதை வந்து எக்ஸ்ட்ரா பிஸ்டன் கொடுத்து
எக்ஸ்பேண்டோ இல்லை கம்ப்ரஸோ பண்ணோம்னா அப்போ அதோட ப்ரெஷர் வால்யூம் எப்படி இருக்குன்னா P2 and B2 அப்படின்னு எடுக்கிறோம். அக்கார்டிங் டு பாயில்ஸ்லாம் என்னது at constant temperature the pressure of a fixed amount of the gas is inversely proportional to volume of the gas. அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஒரு equation கொண்டு வந்தோம். At constant temperature the fixed amount of the gas is the product of the pressure and volume is constant. ஸோ இதில் வந்து அப்போ இப்போ நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் கேஸ் எடுக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட் வந்து P1 V1, ஃபைனல் ஸ்டேட்டு P2 V2. இதை வந்து நம்ம இந்த இக்குவேஷன் இது வந்து ஜெனரல் இக்குவேஷன் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? P1 V1 equal to P2 V2 equal to K1. இங்கே என்ன சொன்னோம்? At constant temperature the product of the pressure and volume of the fixed amount of a gas is constant. இப்போ P1 V1 equal to P2 V2 equal to K1. இப்போ இதில் இருந்து நம்ம P1 V1 equal to P2 V2, P1 V1 equal to P2 V2. இதை இனி எப்படி எழுதலாம்னா இதில் இருந்து P1 dividing by P2 pressure எல்லாம் same side கொண்டு வரோம் equal to P2 dividing by V1. இப்போ இந்த equationல என்ன சொல்லும்? The pressure of the gas is inversely proportional to volume of the gas. இப்போ நம்ம பார்க்கணும்னா எப்படி எழுதுவோம்? P1 equal to 1 by V1. சொன்னேன் எந்த ஒரு லாயா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் அதுக்கப்புறமா அதோட ஃபார்முலா அண்ட் டெரிவேஷன். மூணாவது ஸ்டேஜ் என்னதுன்னா அதோட கிராஃப் வரையலாம். இங்கே வந்து நம்ம 2 கிராஃப் வரைய போகிறோம். ஒன்று வந்து என்னன்னா we draw a graph between pressure and volume of the gas. Second one is we draw a graph between pressure is inversely proportional to volume of the gas. First graph வந்து ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் வரைகிறோம். ப்ரெஷர் கூடிச்சுன்னா என்ன நடக்கும்? வால்யூம் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் நமக்கு வந்து மெடிசின் இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரிஞ்சில் இருந்து மெடிசனை வந்து ஸ்ட்ரிஞ்சுக்குள்ளே அடைப்பாங்க. ஸ்ட்ரிஞ்சுக்குள்ளே அடைக்கும் போது எப்படி இது பண்ணுவாங்க? அந்த மெடிசனை வந்து சக் பண்ணி எடுப்பாங்க. இப்போ அதுக்குள்ளாடி ஏர் இருக்கும். நம்ம அந்த ஏரை வந்து இங்கே இழுக்கும் போது அந்த மெடிசின் வந்து உள்ளே வரும். இப்போ ப்ரெஷரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க தான் வந்து என்ன நடக்கும்? நமக்கு அந்த மெடிசின் வந்து உள்ளே போகும். அதுக்கப்புறம் நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ப்ரெஷரை வந்து இன்னும் கூட்டி விடுவாங்க. உள்ளே இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல்ல ப்ரெஷரை இழுத்து வெளியில் எடுப்பாங்க. அப்புறம் உள்ளே போகும் மெடிசின். அதுக்கப்புறமா நமக்கு சக் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ இங்கே என்ன நடக்குது? ப்ரெஷர் வந்து கூடிச்சுன்னா என்ன நடக்கும்? வால்யூம் வந்து குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பரேச்சர் T1 டெம்பரேச்சரில் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது, வால்யூம் வந்து குறையுது. இது டெம்பரேச்சர் 1. நெக்ஸ்ட் இன்னொரு டெம்பரேச்சரில் எடுக்கலாம். அதுலேயே வந்து என்ன நடக்கும்? குறையும். திருப்பி டெம்பரேச்சர் 2, தென் டெம்பரேச்சர் 3. நம்ம எத்தனை டைப் ஆஃப் டெம்பரேச்சரில் வந்து இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்து நம்ம ப்ரெஷரும் வால்யூமும் பார்த்தோன்னா நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இதான் பாயில்ஸ் லா. அது எத்தனை டெம்பரேச்சரை நம்ம மாற்றினாலும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்பரேச்சர் பண்ணினாலுமே நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் சொல்கிறோம்னா at a constant temperature the pressure of the fixed amount of the gas is inversely proportional to volume of the gas. Next we draw a graph between pressure and inversely proportional to the volume 1 by V. வச்சு 2 கிராஃப் வரைகிறோம். ஒன்று வந்து ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் நம்ம வரையும் போது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சு நம்ம வரையும்போது ப்ரெஷரும் வால்யூமும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அது மாதிரி ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இப்போ ப்ரெஷருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வால்யூமுக்கு கிராஃப் வரைச்சோன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அட் ஹை டெம்பரேச்சர்ஸ் பாயில்ஸ் லா டீவியேட் ஃப்ரம் த கேஸ் லா. இந்த இதில் இருந்து டீவியேட் ஆகி போகும். அப்போ நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்காது. Quantitative aspects la vandu Boyle's law பார்த்தோம்னா when a number of amount of gas is constant at a small space நம்ம எவ்வளவுதான் pressure குறைச்சாலும்
அந்த கேஸோட அமௌண்ட் வந்து மாறாது, அது வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இதுல இருந்து என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரஸபிள் இன் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து பாயில்ஸ் வந்து டென்சிட்டியும் ப்ரெஷர் ஆஃப் த கேஸையும் ரிலேட் பண்றாரு. அப்போ வாட் இஸ் மீன் பை டென்சிட்டி? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அது நமக்கு தெரியும், டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ இந்த இக்குவேஷன்ல இருந்து நம்ம வால்யூம்னா என்ன? D ஈக்குவல் டு K1 by P. இப்போ இந்த வால்யூமோட வேல்யூவை இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா D equal to M by K1 in dividing by P. இப்போ என்ன நடக்கும்? M by K1 into P. இப்போ D equal to M by K1 into P. இப்போ density equal to this density equal to M by K1 into P. இது வந்து நம்ம இதுக்கு இப்போ இன்னொரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கிறோம், K prime into P. இது இன்னொரு டெஃபினிஷன் சொல்ல போறோம். At a constant temperature, the pressure of the gas is directly proportional to density of the gas at a fixed amount of the gas. So friends, இந்த வீடியோ செஷன்ல நம்ம பாயில்ஸ் லா பத்தி பார்த்தோம். எப்பவுமே எந்த ஒரு கேஸ் லாயும் ரெண்டு வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ கேஸ் பாயில்ஸ் வந்து எதெல்லாம் ரெண்டு வேரியபிள் எடுத்தாரு? ப்ரெஷர், வால்யூம். எதை ரெண்டா கான்ஸ்டன்டா வச்சாரு? டெம்பரேச்சர் அண்ட் அமௌண்ட் ஆஃப் த கேஸ். அது இல்லாமல் பவர் டான்ல பிவியை ஃபர்ஸ்ட் ரெண்டு அவர் வந்து எடுத்திருக்காரு, ரெண்டு பேரை வந்து அப்படியே கான்ஸ்டன்டா வச்சாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் யாரெல்லாம்? ப்ரெஷரும் வால்யூமும். எந்த ஒரு லா நம்ம எழுதுறதா இருந்தாலும் அதில் என்னெல்லாம் எழுதணும்? ஃபர்ஸ்ட் வந்து அதோட டெஃபினிஷன், செகண்ட் அதோட ஃபார்முலா இல்லைன்னா அதோட டெரிவேஷன், தேர்ட் வந்து கிராஃப், ஃபோர்த் வந்து அதோட பாயிண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெஃபினிஷன் சொல்ல போகிறோம். டிஃபைன் பாயில்ஸ் லா. According to Boyle, at a constant temperature, the pressure of the fixed amount of the gas is inversely proportional to volume of the gas. This one. Then we need to remove the proportionality, so we are giving a proportionality constant K1. So P equal to K1 into 1 by V. Rearranging this equation, PV equal to K1. Next we derive the equation. That is, whenever we are taking a closed container, that time its pressure and volume is taken as P1 and V1. Then we compress or expand the pressure inside the container. The final pressure and volume of the gas is P2 and V2. Then next we write down P1 V1 equal to P2 V2. From this we give another definition. What is that? At constant temperature, the product of the pressure and volume of a fixed amount of the gas is constant. So with P1 V1 equal to P2 V2. From this P1 by P2 equal to V2 by V1. Next we draw a graph between pressure and volume, and pressure is inversely proportional to volume of the gas. First we draw a graph between pressure and volume of the gas. There, if the pressure increases, volume decreases. Next we draw a graph between pressure is inversely proportional to volume. There we get a straight line graph touching it for the orbit. The experiments at larger temperatures, Boyle's law deviate from this graph. From the above experiment, Boyle proved gases are more compressible in nature. Then Boyle gave a relationship between density and pressure of the gas. So density equal to mass by volume. Here we put the value of volume, D equal to M by K1 by P. Then D equal to M by K1 into P. That is K prime into P. From this we are giving another one definition, that is, at constant temperature, pressure of the gas is directly proportional to density of the mass of the gas. That means the density of the fixed mass of the gas. இவ்வளவு பார்த்தோம். இப்போ பாயில்ஸ் லானா என்னன்னு தெரியும். பாயில்ஸ் லால வந்து ரெண்டு கிராஃப் சொல்றோம். இதுல சொல்றது என்னன்னா,
ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இதுல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா ப்ரெஷர் கேஸஸ் வந்து மோர் கம்ப்ரஸபிள் இன் நேச்சர். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, டென்சிட்டி இஸ் directly proportional to pressure of the gas. எந்த கண்டிஷன் வந்தோம்னா டெம்பரேச்சரும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயில்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.